ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா விஷ்ணு ஸ்கூலில் ஆடிப்பெருக்குக்கு முளைப்பாரி போட்டு வச்சு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. முளைப்பாரி போடுறதுக்கு தான் நம்ம இந்த மண் சட்டி எடுத்திருக்கோம். கடைகளில் கேட்டாலே முளைப்பாரி போடுறதுக்குன்னு கேட்டோம்னாலே இந்த மண் சட்டி தருவாங்க. 3 பக்கம் சந்தன குங்குமம் வச்சுருக்கோம். செம்மண் எடுத்து வச்சுருக்கோம். கல்லெல்லாம் பெரிய கல்லெல்லாம் இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு நல்லா செம்மண்ணை சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ அந்த சட்டியில் போட்டுக்கலாம். சட்டி ஃபுல்லாக போடாமல் முக்கால் இதுக்கு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். மண்ணை கொஞ்சம் ஈரப்பதமாக பண்ணிக்கலாம். மண்ணை நல்லா ஈரப்படுத்திக்கலாம். தண்ணி நல்லா தொளிச்சு விட்டுக்கலாம். மண் கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கட்டும். நாங்கள் முளைப்பாரி போடுறதுக்கு கம்பு எடுத்திருக்கோம். கம்பு வாங்கிட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் போடணும். ஊற வைக்காமல் போடக்கூடாது. நைட்டே என் கம்பை ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து இதை போட்டுக்கலாம். இப்போ கம்பு போட போகிறோம். இதை தூவி விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விடுங்க. அப்போ தான் முளைப்பாரி நல்லா நெருக்கமாக வரும். கேப் இல்லாமல் ஃபுல்லாக போட்டுக்குங்க. கம்பு முளைப்பாரி ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ செம்மண் எடுத்து அந்த கம்பு போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலே லைட்டாக தூவி விடணும். நிறைய போட்டுறக்கூடாது, முளைச்சி வரக்கு லேட் ஆகும். லைட்டாக தூவி விடணும். இப்போ பாருங்கள், கம்பு மேலே மண் போட்டாச்சு. இப்போ தண்ணி தொளிச்சு விடணும். தண்ணி எப்போவுமே ஊற்றிடக்கூடாது, தொளிச்சு தான் விடணும். இந்த முளைப்பாரியை நீங்கள் பிளாஸ்டிக் கப்பில் கூட போடலாம். நாங்கள் மண் சட்டியில் போட்டிருக்கோம். இப்போ தண்ணி தொளிச்சாச்சு. இந்த முளைப்பாரியை நம்ம சாமி ரூமில் எடுத்து வச்சுக்கலாம். முளைப்பாரி போட்டதுக்கப்புறம் சாமி ரூமில் எடுத்து வச்சுருங்க. ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு லைட்டாக அந்த முளைப்பாரியை மூடி வச்சுக்குங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி நல்லா முளைச்சி வந்திருக்கும்.